வெல்கம் டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் கிரியேஷன். வீடியோ பார்க்குறதுல அதுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். தலைவர் 166 தலைவரோட பேட்ட திரைப்படம் வந்து சூப்பர் டூப்பராக வந்து ஹிட் ஆகிடுச்சு. பெரிய அளவில் வந்து நம்ம நினைக்காத அளவுக்கு வந்து பெரிய கலெக்ஷன் பண்ணி பெரிய ஹிட் ஆயிருக்குங்க. ஸோ அந்த படத்தை தொடர்ந்து திரும்ப தலைவர் வந்து ஏஆர் முருகதாஸோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இடையில நம்ம அதை பற்றியான சில நியூஸ் வந்து நம்ம அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணவும் செஞ்சோம். இப்போ வந்து இன்னும் சில நியூஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. ரொம்ப ஹாட்டாக சுட சுட நியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஆல்ரெடி வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ரூமர் கிளம்பிச்சு. இடையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த திரைப்படத்துக்கு வந்து நாற்காலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க பரப்பிட்டு இருக்கும்போது வந்து ஒரு பெரிய அளவில் டேக்காகவே மாறிடுச்சு ட்விட்டரில். அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்கள் வந்து என்னோட படத்துக்கு நாற்காலி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பேரும் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி அது வந்து ஒரு பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிரூபிச்சார். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் வந்து அதிரடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பேர் வச்சு இந்த படம் பேர் வந்து அதிரடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பரப்பி விட ஆரம்பிச்சிட்டானுங்க. பட் ஆனால் அது அந்தளவுக்கு ரீச் ஆகாதனால யாரும் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கவும் இல்லைங்க. அதிரடின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு வந்து டைட்டில் இருக்குமா இல்லையான்னு நமக்கு தெரில. பட் ஆனால் தலைவர் 166 படத்துக்கு வந்து செம்மையாக மாசான ஒரு டைட்டில் வந்து ரெடியாக வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா வந்து இந்த படத்தோடைய சின்ன சின்ன கரு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க சில நியூஸ் வந்து அவங்களுக்கே தெரியாமல் வெளியே வருது. ஸோ அந்த கருக்கள் வந்து அந்த டைட்டில் வந்து அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகுதுங்க. இடையில வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு நியூஸ் வந்து ஷேர் ஆச்சு தெரியுமா. இந்த படத்தில் வந்து தலைவர் வந்து டபுள் ரோல் பண்ணுறாரு, 2 வேதங்களில் வந்து ரஜினிகாந்த் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து அப்பப்போ ஷேர் ஆச்சு. கிட்டத்தட்ட நம்மளும் விசாரிச்சு பார்க்கும்போது உண்மைங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து ஒரு ஹாட்டான நியூஸ் இப்போ என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 ரஜினிகாந்த் நடிக்கிற நம்ம தலைவர் வந்து ஒரு ரோல் எப்படி பண்றாரு அப்படின்னா வந்து போலீஸ் அப்படிங்கிற ஒரு ரோல்ல பண்றாரு, காப்பா வந்து பண்றாரு. இன்னொரு ரஜினி என்ன பண்றாரு அப்படின்னா வந்து சமூக போராளியா வந்து இந்த படத்துல நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து இப்போ வந்திருக்குங்க. இந்த படத்துல வந்து யாரு நாயகி, எந்த ஹீரோயின் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. பட் ஆனால் ஆரம்பத்தில் அந்த படத்துடைய சின்னதாக வந்து நியூஸ் இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வெளியாகும் போதே வந்து சில மீடியாக்கள் உள்ளவங்க வந்து கீர்த்தி சுரேஷ் இந்த படத்துக்கு வந்து ஹீரோயினா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து ஆரம்பத்துல இருந்து பரவிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த டாக் வந்து அப்படியே போயிடுச்சு. ஸோ ரைட், ஓகே, இது வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் ஃபேன்ஸ் சில பேர் சந்தோஷம் தான் பட்டாங்க. நிறைய பேருக்கு கீர்த்தி சுரேஷ் வந்து பிடிக்கல, ஸோ வந்து சந்தோஷம் தான் பட்டாங்க. அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளே சொன்னோம் நயன்தாரா வந்து இந்த படத்துக்கு கமிட் ஆக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சில ப்ரொடியூசர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னது வச்சு நம்ம சொன்னோன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவு வந்து ஒரு வைப்ரேஷனே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நயன்தாரான்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு முதன்மையா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நயன்தாரா வந்து கமிட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து கமிட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. நயன்தாரா கிட்ட இப்பவும் வந்து பேச்சுவார்த்தை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ. ஸோ வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து ஆல்ரெடி கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நயன்தாரா கன்ஃபார்ம் ஆக போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனால் இன்னொரு பக்கம் கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா இது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாதுங்க. ஆனா எப்போ வந்து உண்மையான நியூஸ் வெளியே வரும் அப்படின்னா இந்த படத்தை பத்தி எப்போ ஒரு அஃபிஷியலான ஒரு நியூஸ் வந்து ப்ரொடியூசர் சைட்லேருந்தோ அல்லது வந்து டேரக்டர் சைட்லேருந்தோ வெளியாகுதோ அப்போ தான் வந்து உண்மையான நியூஸ் வெளியே வரும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் ஆனால் இப்போ வர சொன்னது எல்லாமே வந்து ஓரளவுக்கு, அதாவது 100க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75% வந்து ஒரு உண்மையான நியூஸ் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் வந்து யோகி பாபு நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி சொன்னோம். சேம் டைம் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் வந்து சந்தோஷ் சிவன் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொன்னோம். பட் ஆனால் அப்போ வந்து யாரும் ஷேர் பண்ணல. அதுக்கடுத்து ஏதோ வெப்சைட்டில் போட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து அதையும் நம்ம வந்து இப்போ தெரிவிச்சுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் வந்து அனிருத் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரொடியூசர்ஸ் வந்து லைக்கான்னு சொன்னாங்க, மாறவும் செய்யலாம் மாறாமலே இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொன்னோம். சேம் இப்போவும் சொல்கிறோம், மாறவும் செய்யலாம் மாறாமலே இருக்கலாம் லைக்கா கிட்ட சேர்ந்து படம் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ இந்த படம் குறித்து வேறு ஏதாவது உங்களுக்கு நியூஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வீடியோ நம்ம ரெடி பண்ணி போடுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. நீங்கள் பார்க்குற வீடியோ ஏதாவது ஸ்க்ரீனில் இருந்தது அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய SRFC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.